ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காவே சேர்க்காம ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வேர்க்கடலை சட்னின்னு சொல்லலாம், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் தோலோடவே சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையில் பாதி பொட்டுக்கடலையாக இருக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதையும் நல்லா தாளித்து விட்டுருங்க. இந்த சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கறதே இந்த தாளிப்பு தான். கண்டிப்பாக தாளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னியோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இந்த சட்னி இட்லி தோசைன்னு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். அதை விட நல்லா சுட சுட இட்லிக்கு மேலே ஒரு சொம்பு ஃபுல்லாக இந்த சட்னியை ஊற்றி பரட்டி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.